வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டுக்கு கம்ப்யூட்டரோட ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து நம்மளோட சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு டவுட் வரலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டரோட ஃபுல் கோர்ஸ் எதுக்கு? என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்டிபிசி எக்ஸாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். ஜென்ரல் அவேர்னன்ஸ் ஒரு நல்லாவே வந்து ஸ்கோப் உள்ள டாபிக். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னன்ஸ் வந்து கேட்பாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்துன்னா டாபிக்ஸ் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7 டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 7 டாபிக்ஸ்க்குள்ள வந்து மினிமம் சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 ரெண்டையும் சேர்த்து 10 கொஸ்டின்ஸ் வந்துன்னா மினிமம் வந்து கேட்கறாங்க. 10 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னால நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும்? 10 மார்க் வந்து எடுக்க முடியும். ஏன் சொல்றேன்னா 7 டாபிக்ஸ் படிச்சு 10 மார்க் வாங்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலண்டான வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்துரும். ஏன்னா இப்ப நீங்க ஹிஸ்டரிலாம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னா வாஸ்டான சிலபஸ். பட் என்னதான் படிச்சாலும் மினிமம் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜெனரல் அவேர்னன்ஸ்லயும் ஒவ்வொரு டாபிக்கும் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும். இதே மாதிரி தான் ஜியோகிராஃபி, எக்கானமி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே வாஸ்டான வந்து சப்ஜெக்ட். பட் அதெல்லாத்தையும் படிச்சு நம்மளுக்கு வந்து மார்க் வரதை விட இது மினிமம் 7 டாபிக்ஸ் படிச்சா ஒரு 10 மார்க் வருதுல. ஸோ அதனால இதுல நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோல என்ன சொல்லுவோம்னா, இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். அதோட சேர்த்து வந்து இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து எங்க நாங்க ப்ரொவைட் பண்றோம், அதுக்கான பிடிஎஃப் இருக்குமா இருக்காதா, ஸோ இதை பத்தி வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இதுல கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்ல வந்து நம்மளோட என்டிபிசி எக்ஸாம்ல +2 லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல்ல வந்து மொத்த வேகன்சி பார்த்தா 3000+ வேகன்சி வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரிதான் வந்து என்னன்னா கிராஜுவேட் லெவல்லுமே வந்து வேகன்சி பார்த்தோம் 8000+ வந்து வேகன்சி கொடுத்தாங்க. இதெல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் வந்தது, நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. இப்போ என்னன்னா நம்மளோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். சிபிடி 1ல சிலபஸ் பார்த்தோம் ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல வந்து என்னன்னா 40 கொஸ்டின். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து ஜென்ரல் அவேர்னன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். சிபிடி 1ல 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களே. அதே மாதிரி பாருங்க சிபிடி 2லயுமே வந்துன்னா 50 கொஸ்டின். ஆனா நீங்க கம்பேர் பண்ணுங்க, மேக்ஸ் வந்து 35 கொஸ்டின், ரீசனிங் வந்து 35 கொஸ்டின். ஆனா ஜென்ரல் அவேர்னன்ஸ் 50 கொஸ்டின். அதே தான் சிபிடி 1லயுமே. மேக்ஸ் ரீசனிங்கை விட வந்துன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல அதிகமான கொஸ்டின் கேட்கறனால இப்போ இதுக்கு நல்லாவே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும். அதுல நம்ம டீடைல் சிலபஸ் வந்து நம்ம நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுக்குமே என்னன்னா இதே சிலபஸ் தான், சேம் சிலபஸ் ஆஃப் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருந்து இந்த சிலபஸ்ல கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ், இங்க பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஒரு வரி தான் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் வந்து குரோனாலஜிக்கல பாடுறோமே, அதாவது டாபிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் இருக்கு. அப்ப என்ன சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுலயுமே வந்து அந்த சிலபஸ் இருக்கனால இதை தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஒரு வரியில கொடுத்துறாங்கன்னா அந்த ஒரு வரியில வந்து என்னென்ன டாபிக்ஸ் வரணும், இந்த 7 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ல ஆரம்பிச்சு டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் எல்லாம் இந்த 7 டாபிக்ல தான் கொஸ்டின் வரும்னு சொல்றீங்களே, அது எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். அதாவது என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கம்ப்யூட்டர்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் வீடியோல போட்டிருந்தோம். அதை பேஸ் பண்ணி வச்சு தான் சொல்றேன். ஏன்னா என்னென்னலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுமோ இந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருந்தாங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னாவே இந்த டாபிக்ஸ் 7 டாபிக்ஸ் தான் வரும். இதுல எல்லா டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல நம்ம கவர் பண்ண போறது இந்த 7 டாபிக் தான். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ல வந்து என்ன பார்ப்போம்னா எவாலுவேஷன் பார்ப்போம். அதாவது எப்படி கம்ப்யூட்டர் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இது ஸ்டார்டிங்ல வந்து 500 பிசில வந்து அபகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபாதர் ஆஃப் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு சார்லஸ் பேபேஜ் சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட், அவரை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆலன் டூரிங்கோட வந்து டூரிங் மிஷின்ஸ், ஸோ டூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து இந்த எவாலுவேஷன்ல பார்ப்போம். அடுத்த ஜெனரேஷன், அதாவது மொத்தம் 5th ஜெனரேஷன் இருக்கும். அதுல உள்ள வந்து பீரியட் என்னன்னு பார்ப்போம். அதோட சேர்த்து வந்து என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ 5th ஜெனரேஷன் என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஐசி யூஸ் பண்றாங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இது எல்லாமே இந்த ஜெனரேஷன்ல வந்து ஒன் பை ஒன் பார்ப்போம். அடுத்து வந்து டைப்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் நிறைய விதமா டைப் பண்ணுவாங்க. சைஸ் வச்சு டைப் பண்ணுவாங்க, அதோட ஒர்க்கை வச்சு டைப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டைப்ல பார்ப்போம். அடுத்து கம்ப்யூட்டரோட பேசிக் ஆஃப் கேரக்டர், அதோட அப்ளிகேஷன் பார்ப்போம். செகண்ட் டாபிக்கா கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ் பார்ப்போம். கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது இதெல்லாம் வரணும். சிபி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வரும், இன்புட் அவுட்புட் டிவைஸ் வரும், மெமரி யூனிட் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் எடுத்து அதை டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட், அதாவது ஒண்ணு கிடையாது. இப்போ 1 பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்குவலன்ட் என்ன, 1 நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்குவலன்ட் என்ன. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்லேயே கவர் பண்ணிருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். அது எல்லாமே இதுல மெஷர்மெண்ட் யூனிட் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அதை பார்ப்போம். அடுத்து இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதுல எது வந்து இன்புட் டிவைஸா இருக்கு, எது வந்து அவுட்புட் டிவைஸா இருக்கு அப்படி கேட்பாங்க. அதனால அதையுமே வந்து ஒன் பை ஒன் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து டைப் ஆஃப் போர்ட்ஸ், இதுல என்னன்னா சீரியல் போர்ட்டு, பேரலல் போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டு, இதெல்லாமே வந்து டைப் ஆஃப் போர்ட் குள்ள இதெல்லாம் இதுக்குள்ள வரணும். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ் குள்ள கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன் பார்ப்போம். அடுத்து கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் வந்து ஹார்ட்வேர் டாபிக். இதுல என்னன்னா
இப்ப சாஃப்ட்வேர் அப்படின்னா இத 2 டைப் சொல்லுவாங்க. ஒண்ணு சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதோட காம்போனன்ட்ஸ் என்ன? அதுல இருக்க டைப்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்து வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர டெவலப் பண்றாங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனி அத டெவலப் பண்றதுக்கு டெவலப்மென்ட் சைக்கிள் சொல்லுவாங்க. இது ஐடி கம்பெனி வந்து டீட்டெயிலா பண்ணுவாங்க. நம்ம ஒரு பேஜ்ல வந்து டெவலப்மென்ட் சைக்கிள்னா என்ன? அது எப்படி பண்றாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப இன் டெப்த் போக மாட்டோம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் பார்ப்போம். அடுத்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நெறைய டைப் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள். அடுத்து ஹார்ட்வேரோட காம்போனன்ட். அதுல ஒவ்வொரு ஹார்ட்வேர் காம்போனன்ட் கொடுத்து அது எதுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் டீட்டெயிலா இதுல பார்ப்போம். அடுத்து டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க். இதுல என்ன பார்ப்போம்னா, ஒரு டேட்டா கம்யூனிகேஷனோட பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது இப்போ WhatsAppல ஏதாவது ஒண்ணு நம்ம ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தான் ஷேர் பண்றோம். அப்ப நம்ம தான் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசீவர் ஏன்னா யாருக்கு நம்ம சென்ட் பண்றோமோ அவங்களுக்கு வந்துனா ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எத சென்ட் பண்றோம்? ஏதோ ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம். அத வந்து டேட்டான்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து எலிமெண்ட்ஸ் கீழ வரும். அதே மாரி இப்ப நம்ம எதுல வந்து சென்ட் பண்றோம்? WhatsAppல சென்ட் பண்றோம். அப்ப ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வயர்டா, வயர்லெஸ்ஸா, வயர்லெஸ்ல ஷேர் பண்றோம். இது எல்லாத்துமே என்ன இந்த டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ல வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து நெட்வொர்க்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக்ஸ். அது வந்து சிம்பிளா வந்துன்னா புரியுற மாரி டைப் ஆஃப் நெட்வொர்க் என்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். டோபாலஜி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நெறைய நெட்வொர்க்கிங் டிவைஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது பேர் தான் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. இதுல நெறைய டைப் ஸ்டார், பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வரும். அது எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்து புரோட்டோகால். அதாவது நெட்வொர்க்கிங்ல நெறைய புரோட்டோகால் வரும். இதெல்லாம் என்ன ரூல்ஸ் அண்ட் வந்து கன்வென்ஷன் சொல்லுவாங்க. அது எல்லாமே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து இன்டர்நெட் டாபிக்ஸ். இன்டர்நெட்ல வந்து பேசிக்கா என்னென்ன டெர்ம்ஸ்லாம் வந்துனா இன்டர்நெட் ரிலேட்டடா இருக்குன்னு பார்ப்போம். அதாவது வெப் சர்வர், வெப் ப்ரௌசர், சர்ச் என்ஜினா என்ன, ஹைப்பர் லிங்க்னா என்ன, இது எல்லாத்தையுமே இன்டர்நெட் ரிலேட்டடான டெர்ம்ஸ் அண்ட் கனெக்ஷன்ல பார்ப்போம். அடுத்து இன்டர்நெட் வந்தாவே நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அதெல்லாம் பார்ப்போம். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டியுமே பார்ப்போம். ஏன்னா சைபர் செக்யூரிட்டில வந்து நிறைய டைப் ஆஃப் வந்துனா சைபர் ஃப்ராட் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்ப்போம். அதுல என்ன சால்வ் பண்றதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே என்ன இன்டர்நெட்டோட டாபிக்ஸ்ல கவர் பண்ணுவோம். அடுத்து 6வது டாபிக்கா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். இது 3 வீடியோவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன நிறைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ ஒரு பிடிஎஃப் அப்படின்னு யூஸ் பண்றோம். இந்த பிடிஎஃப்க்கு என்ன மீனிங்? அதே மாதிரி வந்து பிஎன்ஜின்னு சொல்றாங்க. அந்த பிஎன்ஜிக்கு என்ன மீனிங்? இதெல்லாம் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் பார்ப்போம். அடுத்து ஃபேக்ட் 2ல வந்து எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்ட். அதாவது நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதான் எம்எஸ் ஆஃபீஸ். அதுல இருக்க ஷார்ட்கட்ஸ் என்ன? அது எல்லாத்தையும் வந்து ஃபேக்ட் 2ல பார்ப்போம். ஃபேக்ட் 3ல என்னன்னா ஃபவுண்டர் பார்ப்போம். நிறைய இதை வந்து என்ன ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்த்து அப்ரிவேஷன். அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தா ஒய்ஃபைன்னு சொல்றோம் வச்சுக்கோங்க. ஒய்ஃபைக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? இதை வந்து டீட்டெயிலா அப்ரிவேஷன்ல பார்ப்போம். ஃபைனலா டேட்டா ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். இதுல என்ன கவர் ஆகுனா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது எதுல புரிஞ்சுக்கிறோம்? பைனரி நம்பர்ல புரிஞ்சுக்கிறோம். பைனரி நம்பர்னா 0 அண்ட் 1ல புரிஞ்சுக்கிறோம். இப்ப இத வந்து என்ன நிறைய இதுல பார்க்கும்போது கியூனால புரிஞ்சுக்கிற முடியாது. இதை எதை கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா டெசிமலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆக்டலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆக்டல்னா 0 to 7. அதே மாதிரி ஹெக்ஸா டெசிமல் வரும் 16 டிஜிட். இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுறதுனா என்ன? எதுக்கு வந்து கன்வெர்ட் பண்றாங்க? சோ அது எல்லாத்தையும் வந்து டேட்டாவோட ரெப்ரசன்டேஷன். அதாவது ஒரு பைனரி நம்பரை எப்படி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்றாங்க? இது எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் மாதிரி இதுல வந்து சால்வ் பண்ணுவோம். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் கோட். கம்ப்யூட்டர் கோட்னா ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி பைனரி கோட்ல இருக்கிறத ஒரு குரூப் ஆஃப் கோட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து அமெரிக்கன் அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல உருவாக்கியிருப்பாங்க. அமெரிக்கன் மீன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல இருக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட்னா இந்தியன் லாங்குவேஜுக்கு ஏத்தாப்புல நிறைய குரூப் ஆஃப் கோட் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுப்பாங்க. இந்த 7 டாபிக்ல இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். சரி என்ன கவர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்க நான் சொல்லிட்டேன். சரி இப்ப இது வந்து எப்படி கவர் பண்ணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல தான் கவர் பண்ண போறோம். ஏன்னா யூடியூப் சேனல்ல மெம்பர் ஒன்லி கண்டென்ட் சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுல தான் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரோட பார்ட் 1, அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரோட பார்ட் 2, டேட்டா கம்யூனிகேஷனோட பார்ட் 1, பார்ட் 2, இன்டர்நெட்டோட வந்துனா பார்ட் 1, அதே மாதிரி வந்து இன்டர்நெட்டோட வந்துனா பார்ட் 2, சைபர் செக்யூரிட்டி, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2, அதே மாதிரி வந்துனா பார்ட் 3 வந்து பார்ப்போம். ஃபைனலா என்ன டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ் இது எல்லாமே மெம்பர் ஒன்லி கண்டென்ட்ல கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து பாத்துக்கலாம். சரி இது வந்து நான் வீடியோவா வந்து பாக்குறது ஓகே. இப்ப வந்து என்ன பிடிஎஃப்லாம் நான் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இதுல அதாவது ஒவ்வொரு வீடியோலுமே வந்து நீங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் பிடிஎஃப் இன் கூகுள் டிரைவ் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் நான் என்னெல்லாம் கிளாஸ் எடுக்கிறோம் அந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் வந்து வரும். இது நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லாம் கொடுத்துருப்போம். நீங்க வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோட் இருக்கும். நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் எல்லாமே எதுல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கூகுள் டிரைவ்ல இருந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா பிடிஎஃப்மே நான் வந்து ஆல்ரெடி வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நீங்க டைரக்டா வந்துன்னா கிளாஸ் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்க ஃபைனல் ரிவிஷன் சீரிஸ்க்கு வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ இந்த கோர்ஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்க ரூ. 60 வந்து மந்த்லி பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இன்னைக்கு வந்து என்னன்னா நவம்பர் மாசம் வந்து 29 நான் இப்ப பே பண்ணனா இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. இது எப்படி நம்ம மொபைல் ரிஜிஸ்டர் பண்றோமே அதே பேட்டர்ன் தான். அதாவது 30 டேஸ் வந்து கணக்கு. நீங்க என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னையில இருந்து 30 டேஸ் வந்து கணக்கு எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா எண்ட் ஆகும். அதனால நீங்க டேட் நினைச்சு வந்து ஒரி பண்ண தேவையில்ல. நீங்க ஒன்ஸ் வந்து என்னன்னா இதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து நம்ம கொடுத்த கோர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிரும்.
இதுல ஆல்ரெடி வந்து நான் ஸ்ட்ராட்டஜிக்கு கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரே இதுதான். ஒன் டைம் பே பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர் கோர்ஸ் அதோட சேர்த்து ஸ்ட்ராட்டஜிக்கு. இதுக்கப்புறம் இதோட அடிஷனலா வந்து நான் சயின்ஸ் டாபிக்குமே நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிக்கு போட்டிருக்கேன். இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் டாபிக் ஆட் ஆயிரும். சரி, இது வந்து என்னன்னா நம்ம கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் வந்து என்னன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் இது மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா என்டிபிசிக்கு டெஃபினட்டா போதாது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஃபினட்டா பார்த்தோம். கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டலா நம்ம லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் மட்டும் தான் ஞாபகத்துக்குமே தவிர எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரியாது. அதை நம்ம பார்க்கணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது என்டிபிஸ்ல இந்த மாதிரிலாம் கேடான்னு சொல்லிட்டு அதை லேர்ன் பண்ணும்போது தான் டெஃபினட்டா வந்து நம்மளுக்கு புரிய வரும். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ்ல இந்த ஏரியால கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லும்போது அதை நம்ம அகைன் ரிவிஷன் பண்ணா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணி பிளேலிஸ்டா வச்சிருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா ஃப்ரீ தான். இது எதுவுமே வந்து பே கிடையாது. நார்மலா வந்து அந்த பிளேலிஸ்ட் அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட கொடுத்துருக்கேன். நீங்க ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் மட்டும் தான் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதோட சேர்த்து ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் டாபிக் படிக்கும்போது அதோட அப்படியே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டாபிக் கம்ப்ளீட்டா கவர் பண்ணாம இருக்கும். ஸோ அதனால தான் ஃபண்டமெண்டல் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெண்டையும் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான வந்து பிடிஎஃப், அதாவது இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க அதை ஜாயின் பண்ணிட்டு இதை நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் அதோட சேர்த்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான வந்து பிளேலிஸ்ட் அதோட சேர்த்து இந்த டெலிகிராம் குரூப் இது மூணுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.